நெக்ஸ்ட் ஒன் பிரிக்ஸ். பிரிக்ஸ் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் லீடிங் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர்ஸ் அட் த ரீஜனல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவல். அதாவது பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிராந்திய அளவில், அதாவது ரீஜினல் அப்படின்னா பிராந்தியம், அதாவது அந்தந்த நாட்டோடைய அளவிலும் மற்றும் சர்வதேச அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சர்வதேச அளவிலையும் வந்து பொருளாதார அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இந்த நாடுகள்லாம் செயல்படுது. அதாவது பொருளாதாரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரம் மற்றும் அரசியல் சக்தி வாய்ந்த நாடாக இந்த நாடுங்கள்லாம் செயல்படுது. இந்த பிரிக்ஸ் ஆர்கனைஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஷாங்காய். அதாவது இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் உள்ள ஷாங்காய் அப்படின்ற இடத்துல இருக்குது. பிரிக்ஸ் ஓப்பன்ட் அப் எ பாசிபிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் ஆஃப் த குளோபல் சவுத் டு சேலஞ்ச் த குளோபல் நார்த்து. அதாவது வடபகுதியில் உள்ள நாடுகளுடைய சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு இந்த தென்பகுதியில் உள்ள நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்தியா இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் திஸ் கொலாபரேஷன் பேவ்ஸ் வே ஃபார் இந்தியா டு பில்ட் இஸ் குளோபல் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இந்தியா இந்த பிரிக்ஸில் ஒரு தீவிர உறுப்பினராக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உலக அளவில் தன்னை ஒரு பெரிய நாடாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக காமிக்கிறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பி அன் ஆல்டர்னேட் டு வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF டு சேலஞ்ச் US சுப்ரீமசி. அதாவது பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, IMF அதாவது சர்வதேச நாணய நிதியகம், இதுக்கு மாற்றாக அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்துக்கு போட்டியாகவும் நாம் செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ் ஆர்கனைசேஷன் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான். இட் இஸ் மெம்பர் நேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றணும். தானாகவே மற்றவர்களுடைய உதவிகள் இல்லாமல் செல்ஃபாகவே சுயமாக நம்ம பொருளாதார திட்டங்களை கொண்டுட்டு அதை முன்னேற்ற வழிக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு.